ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 3 ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிஞ்சின் இன்டர்நேஷனல் லிமிடெட். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, பயோகான் சப்சிடரி, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ட்ரக் டிஸ்கவரி, டெவலப்மெண்ட் பிஸ்னஸில் இருக்காங்க. ரிசர்ச் அண்ட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 16,000 கோடி. கரண்ட் ப்ரைஸ் வந்து 421. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 10.5% இருக்குது. டிவிடெண்ட் yield 0.3% கொடுக்குறாங்க. ஸ்டாக்கோட பி 41. இந்த ஷேர் வந்து ஒரு சைட்வேஸில் இருந்தது. 630 ருபீஸ் ரேஞ்சில் ஒரு இறக்கம் கொடுத்துட்டு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூமுலேட் ஆரம்பிச்சிருக்கு. இந்த ப்ரைஸ்லேருந்து இன்னுமே ஏற வாய்ப்பு இருக்குது. இதோட புக் வேல்யூ வந்து கொஞ்சம் ட்ரேடிங் 3.58 டைம்ஸ். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12.3% ஓவர் லாஸ்ட் 3 இயர்ஸ். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. குவார்டர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் வந்து 756 கோடியிலேருந்து 917 கோடி பக்கம் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 110 கோடியிலேருந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆகிருக்கு. இனிமே தான் பிக்கப் ஆகணும். பேலன்ஸ் ஷீட் ஓகே. அதுக்கப்புறம் இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 52% இருக்குது. பப்ளிக் கிட்டக்க 25% இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆகிருக்காங்க. லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் இந்த ஷேரை கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸ். முத்தூட் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சி கம்பெனி. பிஸ்னஸ் வந்து கோல்டு லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரிடாமினன்ட்லி ஆப்ரேட்ஸ் இன் சதர்ன் இந்தியா. கரண்ட் ப்ரைஸ் வந்து 3,333 ரூபா. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 1,33,000 கோடி இருக்குது. ஸ்டாக்கோட பி 15.3. டிவிடெண்ட் yield 0.78% தராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 19.6% இருக்குது. ஷேர் ப்ரைஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஏறி 3,900 ரூபா வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் கரெக்ஷனில் இருக்குது. ஷேர் ப்ரைஸை பற்றி யோசிக்காமல் 1-2 குவான்டிட்டியில் அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குட் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ். ஹெல்த்தி டிவிடெண்ட் பே 22% இருக்குது. நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இஸ் ட்ரேடிங் 3.76 டைம்ஸ் ஆஃப் புக் வேல்யூ. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் ரெவன்யூ வந்து 3,000 கோடியிலேருந்து 8,000 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 934 கோடியிலேருந்து 2,800 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து 672 கோடியிலேருந்து மல்டி ஃபோல்ட் ஆகி 8,653 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பேலன்ஸ் ஷீட்டை நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 73% இருக்குது. எஃப்ஐஎஸ் கிட்டக்க 11% ஷேர் இருக்குது. டிஐஎஸ் கிட்டக்க 11% ஷேர் இருக்குது. பப்ளிக் கிட்டக்க 3.77% ஷேர்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 3,05,000 பக்கம் மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் நல்ல ஸ்டாக்கு. இறக்கங்கள் வரும்போது அக்யூமுலேட் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா டாடா கன்சியூமர். டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பெவரேஜஸ், அதுக்கப்புறம் வந்து நிறையா எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா சேல் பண்ணுறாங்க. டீ கம்பெனி, டீ ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சவுத் ஏஷியா, அதுக்கப்புறம் கனடா, யூகே, நார்த் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் இவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 1,084 ரூபா. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 1,00,000 கோடி இருக்குது. ஸ்டாக்கோட பி 74. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 7% இருக்குது. டிவிடெண்ட் yield 0.76% கொடுக்குறாங்க. ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டு ஒரு 1 இயராக பார்த்தீங்கன்னா 1,150 அந்த ரேஞ்சிலே இருந்தது. இப்போ கொஞ்சம் இறக்கம் கொடுத்து 1,050 ரேஞ்சில் இருக்குது. இப்போ தான் பிரேக் அவுட் ஆகி ஏற ஆரம்பிச்சிருக்கு. இங்கேருந்து 1,200 அது மாதிரி போக வாய்ப்பு இருக்குது. டெட் ஃப்ரீ கம்பெனி, ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 64% இருக்குது. நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இஸ் ட்ரேடிங் 5.28 டைம்ஸ் ஆஃப் புக் வேல்யூ. லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 7.39%. அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் வந்து 3,400 கோடியிலேருந்து 5,100 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 360 கோடியிலேருந்து 385 கோடி பக்கம் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து 510 கோடியிலேருந்து ஒரு 3 டைம்ஸ் ஃபோல்ட் ஆகி 1,400 கோடி பக்கம் இருக்குது. பேலன்ஸ் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் லைபிலிட்டிஸ் வந்து 32,000 கோடி. டோட்டல் அசட்ஸ் வந்து 9,000 கோடியிலேருந்து 32,000 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 33% இருக்குது. எஃப்ஐஎஸ் கிட்டக்க 27% இருக்குது. டிஏஎஸ் கிட்டக்க 23% இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8,24,000 பக்கம் மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க. எஃப்எம்சிஜி பிஸ்னஸில் இது ஒரு நல்ல லீடிங் பிஸ்னஸ் கம்பெனி. இப்போ நான் சொன்ன 3 ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம்க்கு ஏற்ற ஸ்டாக்கு. இறக்கங்கள் வரும்போது அக்யூமுலேட் பண்ணலாம். எப்போவுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், கொஞ்சம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கன்சிடர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள்.